வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல். அது மகா சிவராத்திரி அன்றுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாத 10 விஷயங்கள். மகா சிவராத்திரி என்பது சாதாரண நாள் அல்ல. அன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. அதனால் இந்த வீடியோவை முழுவதும் பார்த்து தவறாமல் இந்த 10 விஷயங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். மகா சிவராத்திரி மிக சக்தி வாய்ந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்த நாளாகும். உலக உயிர்கள் அனைத்தும் பரம்பொருளாகிய சிவனுக்குள் அடங்கும் உன்னதிரவாகும். இந்த நாளில் விரதம் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் சிவ தவறுகளை கண்டிப்பாக செய்வதை தவிர்க்க வேண்டும். மகா சிவராத்திரி அன்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். விரதங்களிலேயே மிக உன்னதமான விரதமாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி விரதமாகும். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் முழு உபவாசம் இருப்பதுதான் உகந்தது. முடியாதவர்கள் ஒருவேளை உணவுடன் விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதம் இருப்பவர்கள் சிவநாமாவளி, சிவ அஷ்டோத்திரம் மற்றும் சிவ துதிகளைச் சொல்லி வில்வ இலைகளாலும் உதிரிப்பூக்களினாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். இரவு முழுவதும் நித்திரை இன்றி விழித்திருந்து சிவ பூஜை செய்ய வேண்டும். சிவன் கோவிலில் நித்திரை விழிப்பதுதான் சிறந்தது. இரவு முழுவதும் நித்திரை விழிக்க முடியாதவர்கள் அர்த்த ஜாம பூஜையிலாவது விழித்திருக்க வேண்டும். வில்வ இலையிட்ட நீரை அருந்தி உபவாசமிருந்து சிவபுராணத்தை பாராயணம் செய்வது மிகச் சிறப்பானதாக சொல்லப்படுகின்றது. மகா சிவராத்திரி அன்றுதான் 4 சாமங்களிலும் ருத்திராபிஷேகம் செய்து வில்வத்தால் சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது இவ்வுலக சுகமும் மறுமையில் கைலாசமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். மனம் நிலைப்பட்டு இறை சிந்தனையோடு புனிதமாக இந்த விரதத்தை மேற்கொண்டால் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். சிவனருள் பெற சிவநாமம் சொல்லி விழித்திருந்து விரதமிருந்து பூஜைகளை கண்ணாரக் கண்டு புண்ணியம் தேட வேண்டும். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து முறையாக சிவ பூஜை செய்து வழிபட முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட சில விஷயங்களை கண்டிப்பாக நாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும். அதில் 10 விஷயங்களை மறந்தும் கூட இந்த நாளில் செய்துவிடக்கூடாது. இதனால் சிவபெருமானின் கேயாபத்திற்கு ஆளாவதுடன் பெரும் பாவமும் வந்து சேரும். மகா சிவராத்திரி என்று செய்யக்கூடாதவை என்று பார்த்தால், மகா சிவராத்திரி அன்றிரவு மட்டுமல்ல, அதற்கு அடுத்த நாளும் மாலை 6 மணி வரை கண்டிப்பாக தூங்கக்கூடாது. இரவு கண் விழிக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சிவ வழிபாடு செய்யலாம். விரதம் இருப்பவர்கள் உணவில் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். அசைவ உணவுகள், மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். யாரிடமும் சண்டையிடவோ கோபமாக பேசவோ கூடாது. மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதும் அரட்டை அடிப்பதும் விரத பலனை குறைக்கும். விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக சினிமா பார்ப்பதோ செல்போனில் கேம் விளையாடுவதோ கூடாது. மகா சிவராத்திரி அன்று முழு மனதுடன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். உடலை மிகவும் வருத்தக்கூடிய கடுமையான வேலைகளை தவிர்க்க வேண்டும். வழிபாட்டின் போது கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும். மனதாலும் உடலாலும் எந்த ஒரு தீய எண்ணத்திற்கும் செயலுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும். இன்னும் இது போன்ற ஆன்மீக மற்றும் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.